லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா வாரத்துல 2 தடவை முருங்கைக்கீரை சாப்பிட்டதுக்கு பிரதிபலன் என்னன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போயிரும். இன்னைக்கு வந்து ஜிஹெச்க்கு 5th மந்த் செக்அப் தான் போக போறோம். வேற எந்த டெஸ்ட்டும் இல்ல, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு நீங்க போய்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பயமாவே தான் இருந்தது. ஏன்னா பாஸ்ட் 4 மந்த்ஸாவே 12 இருந்த ஹீமோகுளோபின் 10.1 வரை வந்துருச்சு. இப்போ கூடாட்டியும் பரவாயில்ல, அதை விட குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன். ஸோ காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டு காலையில மத்தியானம் 2 நேரத்துக்கும் சேர்த்தே வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பிரியாணி வழக்கம் போல உதிரி உதிரியா சூப்பரா வந்திருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பி முடிக்க போகிற டைமில் தான் ஆதிரன் முழிச்சானே. ஸோ அவனுக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடல, அவனுக்கு குட்டி குட்டி தோசையாக ஊற்றி பேக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். தென் ஒரு 9 o'clock போலலாம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போன உடனே குடுகுடுன்னு ஓடி போய் லேபில் போய் ஃபஸ்ட்டு பிளட்டை கொடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் ரிசல்ட் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த 10 நிமிஷமும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, போன டைம் 10.1 இருந்துச்சா, இந்த டைம் 11.2 ஆயிருச்சு. அவ்வளோ ஹாப்பி எனக்கு. செக்அப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த 4 மந்த்தில் கவர்மெண்ட்லேருந்து பணம் ஏறும் இல்லையா, அது இன்னும் எனக்கு ஏறவே இல்லை. அதுக்கான சில வேலைப்பாடுகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஏறிடுச்சுன்னா இதை பற்றி ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுறேன்.